மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சந்தல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி அருகே பசுவந்தனை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். படிய பக்கத்தில் வந்துருங்க. இவர் தான் நம்ம அந்த ஆட்டு பண்ணை உரிமையாளர் சதீஷ். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிளை கடை தயார் செய்யறதுக்கு ஒரு அற்புதமான கடை. இது பார்த்தீங்கன்னா புளியம்போரான சூப்பரா இருக்கு. இது எத்தனை நாள் கடைனா? இவரு 5 மாசம் குட்டி தான். 5 மாசம் குட்டி. எல்லாமே ஒரு 5 மாசம் குட்டி தான் நம்ம கிட்ட கொடுக்குறது. நல்ல மாப்பிளை கடை போறதுக்கு இது நல்லா இருக்குங்களா? நாளைக்கு இது முட்டைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? முட்டாது. ஓகே ஓகே. இந்த மாதிரி கெடா குட்டி வாங்கணும் நீங்க கண்டிப்பா நம்ம சதீஷை கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய குட்டிகள் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 250 ரூபா டெலிவரி சார்ஜ் வாங்குறாரு. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே நம்ம சதீஷை கான்டாக்ட் பண்ணா போதும். மினிமம் 5 குட்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குட்டிகள் வேண்டும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 6500 இருந்து 7500 வரைக்கும். கெடா குட்டி 7500 ரூபா. இது பிறவை குட்டி பாத்தீங்கன்னா 6500 சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குட்டி ரெகுலரா வேணா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சின்ன குட்டி பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா சின்ன குட்டி ஒண்ணு பாத்துருப்பீங்க. அந்த குட்டியை கரெக்டா ஒரு 7-8 மாசம் நீங்க வளர்த்தீங்கன்னா போது இந்த மாதிரி ஒரு பெரிய மாப்பிளை கடையா வந்துடும். இந்த மாதிரி நீங்க நல்லா வளர்த்தோம்னு நினைச்சீங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த தரத்துல நம்மளுக்கு புளியும் ஒரு குட்டி ஒண்ணு வேணும், ஒரு 5 மாசம் குட்டி வேணும்னு சொன்னீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவாரு. இந்த குட்டி நீங்க இவர்கிட்டயே சேல்ஸும் பண்ணிக்கலாம். இவர்கிட்டயே நம்ம கான்டாக்ட் பண்ணி இவர்கிட்டயே எனக்கு இந்த மாதிரி குட்டி ஒரு 5 குட்டி நீங்க வாங்கி இதே அளவுக்கு வளர்த்தி கொடுத்தீங்கன்னா இவரே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்பிளேல இவரோட நம்பர் நாங்க தர்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம்.